1959ல ரஷ்யாவோட அந்த உறைய வைக்கிற பனிமலைக்குள்ள அனுபவம் வாய்ந்த மலையேற்ற வீரர்கள் போறாங்க. ஆனா அவங்கள ஒருத்தர் கூட உயிரோட திரும்பி வரல. சில வாரங்களுக்கு அப்புறம் தேடுதல் குழு அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அவங்களோட கூடாரம் உள்ள இருந்து கத்தியால கிழிக்கப்பட்டிருந்தது. அந்த நடுராத்திரியில கடும் குளிர்ல எல்லாரும் வெளியே ஓடி இருக்காங்க. சிலர் வெறும் காலோட, சிலர் வெறும் சாக்ஸோட. ஒரு சடலத்துல நாக்கு காணாம போயிருந்தது. இன்னும் சிலருக்கு எலும்புகள் எல்லாம் நொறுங்கி பயங்கரமான காயங்கள் இருந்தது. இன்னைக்கும் கூட அந்த மலையில அன்னைக்கு நைட்டு நிஜமாவே என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. இதுதான் உலகத்தையே அதிர வைச்ச டியாட்லவ் பாஸ் இன்சிடென்ட்டோட உண்மையான திகில் பின்னணி. கதை 1959 ஜனவரி மாதம் ஆரம்பிக்குது. சோவியத் யூனியனாய் சேர்ந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸான மலையேற்ற வீரர்கள் ஒரு குரூப்பாக சேர்ந்து யூரல் மலைகளை கடக்கிறதுக்காக ஒரு டேஞ்சரஸான பிளான் போடுறாங்க. இந்த குரூப்புக்கு லீடர் ஈகோர் டாட்லோவ். அவர் ஒரு செம டேலண்டான இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். அது மட்டும் இல்லாமல் மலையேற்றத்தில் செம கில்லாடி. இந்த குரூப்பில் இருந்தவங்க எல்லாரும் இன்ஜினியர்ஸ், ரேடியோ ஆப்ரேட்டர்ஸ், சர்வைவல் எக்ஸ்பர்ட்ஸ். இவங்க ஒன்றும் பிகினர்ஸ் கிடையாது பாஸ். இதுக்கு முன்னாடி எத்தனையோ கஷ்டமான மலைப்பயணங்களை முடிச்சவங்க. இவங்களோட டார்கெட் ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு பனிமலையை அடைஞ்சு அங்கே லாங் ஸ்கீயிங் பண்ணுறது தான். அப்போ இருக்கிறதுலையே இதுதான் லெவல் 3, அதாவது ரொம்ப கஷ்டமான கேட்டகரி. அந்த வீரர்கள் எல்லாம் செம எக்ஸைட்மெண்ட்ல இருந்தாங்க. அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸில் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டும் ஜோக் அடிச்சுக்கிட்டும் ஜாலியாக இருக்கிறது பதிவாயிருக்கு. ஆனால் இந்த ட்ரிப் ஹிஸ்ட்ரியிலேயே மிகப்பெரிய அன்சால்வ் மிஸ்ட்ரியாக மாறும்னு அவங்க கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. அந்த குரூப் ட்ரெயின் மற்றும் ட்ரக் மூலமா நார்தர்ன் காட்டுப்பகுதிக்கு டிராவல் பண்றாங்க. மலைகளுக்கு கிட்ட போக போக வெதர் ரொம்ப மோசமாகுது. பலத்த காத்து, ஹெவி பனிப்பொழிவு, மைனஸ்ல இருக்கிற டெம்பரேச்சர். ஆனாலும் அந்த குரூப் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. ஆனால் அந்த கஷ்டமான பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குரூப்ல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதனால அவர் பாதியிலேயே வீட்டுக்கு திரும்பிட்டாரு. அந்த ஒரு முடிவு தான் அவரோட உயிரை காப்பாத்துச்சு. மீதி இருக்கிற 9 பேரும் தனியா மலைக்குள்ள போறாங்க. சுத்தி ஒரே நிசப்தம், முடிவே இல்லாத பனிப்பொழிவு. எந்த கிராமமும் இல்லை, மனுஷ நடமாட்டமே இல்லை. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெள்ளை பனியும் அடர்ந்த காடு மட்டும்தான். அந்த குரூப் அவங்க டிராவலை ஜேர்னல்ல எழுதி வச்சாங்க. நிறைய ஃபோட்டோஸும் எடுத்தாங்க. அவங்க கடைசியா எடுத்த அந்த ஃபோட்டோஸ் தான் பின்னாடி உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆச்சு. அந்த மலையேற்ற வீரர்கள் கோலாட் சியாக்கல் அப்படின்ற ஒரு மலைக்கு கிட்ட வராங்க. அந்த ஊர்ல வாழ்ற மான்சி மக்களோட மொழியில இந்த பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மரணமலை. அங்க இருக்கிற வேட்டைக்காரங்க அந்த ஏரியா ரொம்ப டேஞ்சர்னு நம்பினாங்க. பல வருஷமா அந்த மலையை சுத்தி நிறைய மர்மமான கதைகள் இருந்தது. ஆனா அர்ஜுன் மாதிரி இவங்களும் அந்த கதைகளை எல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவங்களுக்கு இது ஜஸ்ட் ஒரு சேலஞ்ச், அவ்வளவுதான். பிப்ரவரி 1, 1959ல அவங்க ஒரு விசித்திரமான முடிவை எடுக்கிறாங்க. பாதுகாப்பான காட்டு பகுதிக்குள்ள தங்காம மலையோட சரிவிலேயே டென்ட் போட்டு தங்க முடிவு பண்றாங்க. குளிர்னா அப்படி ஒரு குளிர். டெம்பரேச்சர் -30 டிகிரிக்கும் கீழே போயிடுச்சு. நைட் முழுக்க பயங்கரமான காத்து மலையை தாக்குது. ஆனாலும் அவங்க டின்னர் சாப்பிட்டு அவங்களோட டைரியில எழுதிட்டு டென்ட்டுக்குள்ள தூங்க போறாங்க. அவங்கள உயிரோட கடைசியா பார்த்தது அந்த நைட்டு தான். ட்ரிப் முடிஞ்சதும் அவங்க திரும்பி வருவாங்கன்னு எல்லாரும் வெயிட் பண்றாங்க. நாட்கள் ஓடுது. ஆனா எந்த மெசேஜும் வரல. முதல்ல யாரும் பயப்படல, ஏன்னா பனிமலையில லேட் ஆகிறது சாதாரண விஷயம்தான். ஆனா டைம் ஆக ஆக குடும்பத்தினர் பதற்றமாகறாங்க. கடைசியா தேடுதல் குழுவை மலைக்குள்ள அனுப்புறாங்க. வாலண்டியர்ஸ், ஆர்மி ஆளுங்க, ரெஸ்கியூ டீம்னு எல்லாரும் அந்த பனிக்காட்டுக்குள்ள தேடுறாங்க. சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு வழியா அந்த டென்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அங்க அவங்க பார்த்த காட்சி அவங்கள அப்படியே ஷாக் ஆக்குது.
அந்த டென்ட் பாதி பனிக்குள்ள புதஞ்சு கிடந்தது. ஆனா அங்க ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்திருக்குன்னு அவங்களுக்கு புரிஞ்சுது. ஏன்னா அந்த டென்ட் உள்ளே இருந்து கத்தியால கிழிக்கப்பட்டிருந்தது. இன்வெஸ்டிகேஷன்ல என்ன தெரியுதுன்னா, அங்கிருந்த வீரர்கள் மெயின் கதவு வழியா வெளியே வராம டென்ட்டோட பக்கவாட்டு துணியை கிழிச்சிட்டு வெளியே ஓடியிருக்காங்க. அவ்வளோ பெரிய பனிப்புயல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்க ஏன் தங்களோட ஒரே பாதுகாப்பான டென்ட்டை கிழிச்சிட்டு வெளியே ஓடணும்? அப்போதான் இன்னொரு பயங்கரமான விஷயம் கண்ணில் படுது. டென்ட்ல இருந்து வெளியே போற கால் தடம். சில பேர் வெறும் காலோட நடந்திருக்காங்க, சில பேர் வெறும் சாக்ஸோட. முறையான ஷூக்களை யாருமே போடல. அந்த தடயங்களை வச்சு பார்க்கும்போது அவங்க பயந்து போய் ஓடின மாதிரி தெரியல. ரொம்ப அமைதியா அந்த இருட்டுக்குள்ள நடந்து போயிருக்காங்க. சில நிமிஷத்திலேயே ஒரு மனுஷனை கொல்லக்கூடிய அந்த கடும் குளிர்ல அவங்க ஏன் அப்படி நிதானமா நடந்து போனாங்க? அதுதான் இப்போ வரைக்கும் இருக்கிற மிகப்பெரிய மர்மம். அந்த கால் தடயங்கள் தேடுதல் குழுவை பக்கத்துல இருந்த ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போச்சு. அங்க ஒரு பெரிய சிடார் மரத்துக்கு அடியில முதல் 2 சடலங்களை கண்டுபிடிச்சாங்க. ஆனா அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அவங்க உடம்புல போதுமான துணிகளே இல்லை. 2 பேருமே கடும் குளிர்னால தான் இறந்திருக்காங்க. அவங்க பக்கத்துல ஒரு சின்ன நெருப்பு மூட்டினதுக்கான அடையாளங்களும் இருந்தது. அந்த 2 பேரும் எப்படியாவது உயிர் பிழைக்கணும்னு போராடி இருக்காங்க. ஆனா அங்க இருந்த இன்னொரு விஷயம் போலீஸையே மிரள வச்சுது. அந்த மரத்தோட கிளைகள் பல மீட்டர் உயரத்துக்கு உடைக்கப்பட்டிருந்தது. யாரோ ஒருத்தர் பயத்துல அந்த மரத்து மேல வேகமா ஏற முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒருவேளை எதையாவது தேடுறதுக்காகவா, இல்ல யாரையாவது பார்த்து பயந்தா? அந்த மரத்துக்கும் டென்ட்டுக்கும் நடுவுல இன்னும் 3 பேரோட சடலங்கள் கிடைச்சது. அவங்க இருந்த நிலையை வச்சு பார்க்கும்போது எப்படியாவது அந்த டென்ட்டுக்கே திரும்பி போக முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சது. ஒருத்தர் பனியில குப்புற விழுந்து கிடந்தார், இன்னொருத்தர் கொஞ்சம் தூரம் தள்ளி இறந்திருந்தார். இருட்டும் பனிப்புயலும் அவங்கள ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிச்சு விட்டுருச்சு. ஆனா மீதி இருந்த அந்த 4 பேரோட உடல்கள் பல மாசங்களுக்கு அப்புறம் பனி உருகுன பின்னாடி தான் கிடைச்சது. அந்த 4 சடலங்கள் தான் இந்த கேஸை உலகத்தோட மிகப்பெரிய மர்மமா மாத்துச்சு. மீதி இருந்த அந்த 4 பேரும் ஒரு பள்ளத்துக்குள்ள பனியால மூடப்பட்டு கிடந்தாங்க. அவங்க உடம்புல இருந்த காயங்கள் ரொம்பவே பயங்கரமானது. ஒருத்தரோட மண்டை ஓடு நொறுங்கி இருந்தது, இன்னொருத்தருக்கு நெஞ்சு பகுதியில பலமான எலும்பு முறிவுகள். எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இது ஏதோ ஒரு கார் விபத்துல நடக்கிற மாதிரி பெரிய பாதிப்புன்னு சொன்னாங்க. ஆனா விசித்திரம் என்னன்னா, அவங்க உடம்புக்கு வெளியே எந்த காயமும் இல்லை. பெரிய வெட்டு காயங்களோ இல்ல சண்டை நடந்த அடையாளமோ எதுவுமே இல்லை. அப்புறம்தான் அந்த அதிர்வைக்கும் விஷயம் வெளியே வந்தது. ஒரு பெண்ணோட உடம்புல நாக்கு காணாம போயிருந்தது. சில உடல்கள்ல கண்கள் இல்ல, முகத்தோட சில திசுக்கள் சிதைஞ்சு போயிருந்தது. இதனால சோவியத் யூனியன் முழுக்க வதந்திகள் பரவ ஆரம்பிச்சது. ஏதோ ஒரு மிருகம் தாக்கியிருக்கும்னு சிலர், இல்ல ஆர்மி ஏதோ ரகசிய சோதனை பண்ணிருக்காங்கன்னு சிலர், ஏன் ஏலியன்ஸ் கூட காரணமா இருக்கலாம்னு மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. விசாரணையில இன்னும் சில விசித்திரமான க்ளூஸ் கிடைச்சது. அவங்க போட்டிருந்த சில துணிகள்ல கதிர்வீச்சு இருந்தது கன்ஃபார்ம் ஆச்சு. அதே நேரத்துல அந்த பக்கமா வானத்துல ஏதோ ஆரஞ்சு கலர்ல வெளிச்சம் தெரிஞ்சுதா அங்கிருந்தவங்க சொன்னாங்க. திடீர்னு சோவியத் அரசாங்கம் இந்த கேஸ் ஃபைல்களை ரகசியம்னு சொல்லி லாக் பண்ணிட்டாங்க. அவங்க கொடுத்த விளக்கம் ரொம்பவே மொக்கையா இருந்தது. அந்த வீரர்கள் ஒரு கட்டுப்படுத்த முடியாத அறியாத சக்தியால இறந்தாங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னன்னு யாருக்குமே புரியல. கோல்ட் வார் சமயம்ன்றதால நிறைய சதி திட்டங்கள் காட்டுத்தீயா பரவ ஆரம்பிச்சுது. இந்த மர்மத்தை தீர்க்க பல வருஷமா நிறைய தியரிகள் சொல்லப்படுது. 1, பனிச்சரிவு தியரி. ஒரு சின்ன பனிச்சரிவு ஏற்பட்டிருக்கும், அதனால பயந்து போய் எல்லாரும் டென்ட்டை விட்டு ஓடி இருப்பாங்கன்னு ஒரு தரப்பு சொல்லுது. ஆனா அங்க இருந்த சரிவு அவ்வளவு பெரிய பனிச்சரிவு ஏற்பட வாய்ப்பே இல்லாததுன்னு மற்றவங்க இதை மறுக்கிறாங்க. 2வது மிலிட்டரி சோதனை தியரி. அந்த குரூப் தற்செயலா ஏதோ ஒரு ரகசிய ஆயுத சோதனை நடக்கிற இடத்துக்குள்ள போயிருக்கலாம். அங்க நடந்த வெடிப்பை பார்த்து பயந்து ஓடி இருக்கலாம்னு சொல்லப்படுது.
அந்த கதிர்வீச்சு அடையாளங்கள் இதுக்கு வலு சேர்க்குது. 3. இன்ஃப்ராசவுண்ட் தியரி. பலத்த காத்து அடிக்கும்போது ஒரு விசித்திரமான சத்த அலைகள் உருவாகும். அது மனுஷங்களுக்கு ஒரு விதமான மனரீதியான பயத்தையும் குழப்பத்தையும் தரும். அதனால கூட அவங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓடி இருக்கலாம். 4வது பரலோக சக்தி தியரி. அந்த மலையில பேய் நடமாட்டம் இருந்ததா சிலர் நம்புறாங்க. இல்ல ஏதோ உருவம் தெரியாத சக்தி அவங்கள தாக்கி இருக்கலாம்னு சொல்றாங்க. இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைனாலும் அந்த மர்மம் இதை இன்னைக்கும் பேச வைக்குது. அந்த கடைசி நிமிஷங்களை யோசிச்சு பார்த்தா நள்ளிரவுல ஏதோ ஒரு விஷயம் அவங்கள மிரள வச்சிருக்கு. உடனே டென்ட்டை விட்டு வெளியே வரணும்னு கத்தியால கிழிச்சிட்டு ஓடி இருக்காங்க. காட்டு பகுதியை நோக்கி போயிருக்காங்க. அங்க நெருப்பு மூட்டி உயிரை காப்பாத்திக்க பார்த்திருக்காங்க. ஆனா அந்த உறைய வைக்கிற குளிர் அவங்கள ஒவ்வொருத்தரா கொண்டு இருக்கு. கடைசியா மிஞ்சியவங்க அந்த பள்ளத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு எப்படியாவது காலை விடியும் வரை தப்பிக்க பார்த்திருக்கிறாங்க. ஆனா விடியல் அவங்கள காப்பாத்த வரல. அந்த மலை 9 உயிர்களையும் அப்படியே முழுங்கிருச்சு. பல வருஷங்களுக்கு அப்புறம் ரஷ்யா இந்த கேஸை மறுபடியும் விசாரிச்சது. 2020 ரஷ்ய அதிகாரிகள் இது ஒரு பனிச்சரிவுதான் அதிகாரப்பூர்வமா சொன்னாங்க. ஆனா இன்னைக்கும் பல இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இதை ஏத்துக்கல. ஏன்னா இன்னைக்கும் சில கேள்விகளுக்கு பதில் இல்ல. ஏன் டென்ட்டை கிழிச்சாங்க? ஏன் போதிய துணிகள் இல்லாம வெளியே வந்தாங்க? அந்த பயங்கரமான எலும்பு முறிவுகளுக்கு காரணம் என்ன? கதிர்வீச்சு எப்படி வந்தது? அந்த ஆரஞ்சு வெளிச்சம் என்ன? வரலாற்றிலேயே தீர்க்கப்படாத பயங்கரமான மர்மங்கள்ல இந்த டெட்லோஃப் பாஸ் இன்னைக்கும் ஒரு முக்கிய இடத்துல இருக்கு. இன்னைக்கும் ரிசர்ச்சர்ஸ் இதை விவாதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த பனிமலைக்கு அடியில உண்மை என்னைக்குமே புதைஞ்சுதான் கிடக்கு. 9 பேர் அந்த மலைக்குள்ள போனாங்க. ஆனா ஒருத்தர் கூட உயிரோட வரல. 60 வருஷங்களுக்கு மேலாகியும் அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுன்ற உண்மைய அந்த மலை இன்னும் ரகசியமாத்தான் வச்சிருக்கு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது பனிச்சரிவா? இல்ல மிலிட்டரி ரகசியமா? இல்ல அதை விட பயங்கரமான ஏதோ ஒன்றா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் பல உண்மையான மர்ம கதைகளை தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.